நீங்கள் இப்போது ஹைவேஸில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சி பட் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும். நான் தான் விக்கியோட இன்ஸ்ட்ரக்டர் ஹரிஷ். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இப்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் ஆக்சிடென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெஹிக்கிளோ உங்கள் ட்ராவல் நீங்கள் எதில் வந்தீங்களோ அந்த வெஹிக்கிளை ஓரமாக பார்க் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி வர வெஹிக்கிளோ உங்கள் முன்னாடி வர வெஹிக்கிளோ க்ரௌடை பார்த்துட்டு திரும்பவும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் வெஹிக்கிளை நீங்கள் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணதுக்கப்புறம் உங்கள் உடம்புல மேஜர் ஆக்சிடெண்ட் இருக்கா, மைனர் ஆக்சிடெண்ட் இருக்கா, இன்ஜுரி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. கை, கால், ஹெட்டு, லெக்ஸு இந்த இடம்லாம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இங்கே அடிபட்டிருக்கு சார், இங்கே லெக்ஸில் ஹேண்ட்ஸில் பிளட் வருது, இங்கே பெயின் இருக்குது நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்கு உங்களை ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் உடம்பை ஃபுல்லாக ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணதுக்கப்புறம் உடனே நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் பிபி உங்களுக்கு ஹையாக இருக்கும். ஹையாக இருக்கும்போது நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு லாக் ஆகிடும். ஸோ உங்களை நீங்கள் கவுண்ட் டவுன் பண்ணிவிட்டு நார்மலாக இருக்கீங்களான்னு செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி குடிக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் தண்ணி குடிக்கணும். ஏன்னா முன்னாடி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு கான்ஷியஸ் இருக்காது. ஸோ அதனால் லாக் ஆகிடும். ஸோ தண்ணி குடிக்காதீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க நீங்கள் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு. ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு கொடுக்காதீங்க. உங்களால் முடிஞ்சால் எமர்ஜென்சி காலுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் எடுத்து. சப்போஸ் முடியல அப்படின்னா நியர்பையில் ஆள் இருப்பாங்க, அவங்க எமர்ஜென்சிக்கு கால் பண்ணுவாங்க. எமர்ஜென்சி கால் பண்ணாங்கன்னா அடுத்த செகண்டே அடுத்த 2-3 நிமிஷம் செகண்ட்ஸ்லேயே அவங்க உங்களை ரீச் ஆகிடுவாங்க. ரீச் ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் வெஹிக்கிளை சேஃபாக பார்க் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட ஜிஹெச்க்கோ இல்லை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை அதர் ஹாஸ்பிட்டலுக்கோ நீங்கள் போகலாம். நீங்கள் இப்போ ஆம்புலன்ஸில் போகும்போது நீங்கள் தனியாக வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெய்பர்ஸ்க்கோ உங்களுக்கு சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ்க்கோ இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு தெரியாது உங்கள் உடம்புல ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, இல்லை மைனர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கா, இல்லை மேஜர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கா உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ சேஃபாக இருக்கும். நீங்கள் ஆம்புலன்ஸில் ட்ராவல் பண்ணும்போது அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். எனக்கு ஹேண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பெயினாக இருக்குது. அவங்கக்கிட்ட எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். பேசிக்கில் ஆம்புலன்ஸை பார்த்தீங்கன்னா பேசிக் லைஃப் கேர் ஆம்புலன்ஸ் இருக்குது, இல்லை அட்வான்ஸ் லைஃப் கேர் ஆம்புலன்ஸ்னு இருக்குது. ஸோ 2 வெரைட்டியான ஆம்புலன்ஸ் இருக்குது. ரெண்டுத்துலேயுமே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா அவங்க செக் பண்ணி அங்கே உள்ள மெடிக்கல் ஸ்டாஃப் உங்களுக்கு ரெக்கவர் பண்ணுவாங்க. ரொம்ப பெயின் இருக்கா இல்லை செக் பண்ணிப்பாங்க. ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு அவங்க குயிக்காக உங்களை ரெக்கவர் பண்ண முடியும். நீங்கள் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆன டைமில் உங்களுக்கு ஆம்புலன்ஸுக்கு எமர்ஜென்சிக்கு எப்படி கால் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா 108 இருக்கலாம். அது ஹைவேஸ்க்கு தனியாக இருக்கும். ஹைவேஸ்க்கு 108 வரும். அது இல்லாமல் செப்பரேட்டாக டோல்கேட்டில் இந்த குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ்க்குன்னு ஒரு ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஆம்புலன்ஸ் சர்வீஸு எல்லாமே கொடுப்பாங்க. ரெஸ்கியூ டீம் கொடுப்பாங்க. எல்லாமே கொடுப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப்லைன் மூலயமா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். அவங்க குயிக்காக உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் தனியாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் உங்களை யாராவது டேமேஜ் பண்ணிட்டாங்க, உங்கள் வெஹிக்கிள் டேமேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கணும். இல்லை அந்த இடத்துல சுற்றி சரௌண்டிங்கில் சிசிடிவி இருக்கணும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் உங்களுக்கு உங்ககிட்ட மொபைல் இருந்து நீங்கள் கான்ஷியஸில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் கிளிப்பான வீடியோ எடுத்தீங்க. ஏன்னா போலீஸ்க்கு எவிடன்ஸ் கேட்பாங்க. ஸோ எவிடன்ஸ்க்காக நீங்கள் வீடியோ எடுத்தீங்க. தென் முக்கியமாக அவங்க யார் இடித்தாங்க அப்படின்னோ அவங்களோட ஃபோட்டோவும் இல்லைனா அவங்க வெஹிக்கிளோட ஃபோட்டோ எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நாளைக்கு இன்கேஸ் உங்களுக்கு பெரிய ஆக்சிடென்ட்டோ இல்லை உங்கள் வெஹிக்கிளுக்கு பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும்போது போலீஸ்க்கு இது இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அவங்கக்கிட்ட கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ உங்கள் வெஹிக்கிளுக்கு ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே இன்சூரன்ஸ் போட்டிருக்கிறது நல்லது. உங்களுக்கும் அடுத்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. முன்னாடியே ஒரு டைம் நீங்கள் இதை செக் பண்ணிக்கங்க. இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க அப்படின்னா போலீஸ் என்கொயரிக்கு வருவாங்க. ஏன்னா வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, என்ன இஷ்யூ, எதுக்காக நீங்கள் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ உங்ககிட்ட ப்ராப்பரான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இன்னொருத்த பர்சன் மேலே ஆக்சிடென்ட் பண்ண பர்சன் மேலே கேஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னா இப்போது நீங்கள் அந்த இடத்துல ஏதோ ஒரு எவிடன்ஸ் நீங்கள் வச்சிருக்கணும்.
உங்க பைக்லயோ உங்க கார்லயோ வந்து ஒரு கேமராவோ இல்ல ஏதோ வந்து அட்டாச் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. தென் அது இல்லை அப்படின்னா இன்னொரு சொல்யூஷன் என்னன்னா, உங்க மொபைல் எடுத்து ஆக்சிடென்ட் ஆன டைம்ல நீங்க கான்சியஸ்ல இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்மால் போட்டோ எடுத்துங்க, அவங்களையும் சரி இல்ல ஆக்சிடென்ட் பண்ண வெஹிக்கிளையும் சரி. அப்பதான் வந்து நீங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணும்போது போலீஸ்க்கு வந்து அந்த பர்சன் யாரு இடிச்சாங்க என்னன்னு சொல்லி ரெக்கவர் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னா போலீஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், உங்களுக்கு நீங்க கேஸ் ஃபைல் பண்ணதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சோ ஆக்சிடென்ட் ஆகாம முன்கூட்டியே எப்படி தடுக்கிறது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்க வெஹிக்கிள்ல வந்து எல்லாமே வந்து நீங்க சர்வீஸ் வந்து கரெக்டா கொடுக்குறீங்களா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. சர்வீஸ்லாம் கரெக்டா பண்ணிருக்கீங்களான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. தென் டயர் வந்து எபோ 60க்கு மேல தேஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து கிரிப் எஃபிஷியன்சி வந்து இருக்குமா என்னன்னு தெரியல. சோ அதனால கூட வந்து ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ வெஹிக்கிள்ல வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படின்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கங்க. செக் பண்றது மூலமா வந்து ஆக்சிடென்ட் வந்து நீங்க தடுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க வந்து அடுத்ததா நீங்க வந்து வெஹிக்கிள வந்து ரொம்ப ஸ்பீடா வந்து டிராவல் பண்ணாதீங்க. ஏன்னா ஹைவேஸ்ல வந்து நீங்க டிராவல் பண்ணலாம், லிமிட்டர் சொல்லுவாங்க. பட் வந்து இன்டீரியர் ஏரியால போகும்போது ரொம்ப ஸ்பீடா போவாதீங்க. அது மூலமா கூட ஆக்சிடென்ட் வரலாம். நீங்க வந்து பெர்ஃபெக்ட்டா ஓட்டிட்டு இருப்பீங்க, பட் வந்து another person வந்து அவங்க எப்படி வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சோ நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. அதனால கூட வந்து நீங்க வந்து ஸ்பீட் லிமிட்டை கிராஸ் பண்ணீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வெஃபியை ஃபாலோ பண்ணிக்கங்க.